துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நவ்ஷீன் பானுசாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Navsheen Banuchand Kove. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது முதலாவதாக சிறந்த ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு ஈஆப்ப நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும். முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது இயக்குநர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Director S. Satish Prabhu and team, Chennai Metro Rail Limited. முதலமைச்சரின் நல்லாளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை அரசு மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Dr. M. Geetanjali, Dean, Department of Orthopedics and Trauma Care, Government Medical College, Coimbatore. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள் சிறந்த ஆட்சியர் திரு தினேஷ்குமார் ஈயாப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் பி திருநாவுக்கரசு இயக்குனர் மற்றும் பேராசிரியர் அரசு மறுவாழ்வு மருத்துவ மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சிருஷ்டி அறக்கட்டளை திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The award for Best Institution for Differently Able Person is presented to Shishti Foundation, Dindivanam Taluka, Viluppuram District. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது திரு பி மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Service Towards Differently Able Person is received by Thiru P. Manimaran, Thiruvannamalai District. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது SCM Garments Private Limited திருப்பூர் மாவட்டம் இந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently able person goes to SCM Garments Private Limited, Tirupur District. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெடுக்கு வழங்கப்படுகிறது. District Central Cooperative Bank Limited Madurai receives the award for the best District Central Cooperative Bank for their service towards differently abled persons. பெண்களுக்காக சிறப்பான சேவைகளை ஆற்றிய சிறந்த நிறுவனத்திற்கான விருது ஈரோடு மாவட்டம் அட்சயம் அறக்கட்டளைக்கு வழங்கப்படுகிறது. The Best Institution for Exemplary Services rendered for the welfare of women is being presented to Achiyam Trust, Erode District. பெண்களுக்காக சிறப்பான சேவைகளை ஆற்றிய சிறந்த சமூக சேவகர் விருது திருமதி இ ராதா ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆப்பா நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை திரு பி மதுசூதன் ரெட்டி ஆப்பா நகராட்சி நிர்வாக இயக்குனர் திருமதி பி பிரியங்கா ஆப்பா பேரூராட்சிகளின் இயக்குனர். சிறப்பாக செயல்படும் மண்டலம் முதல் பரிசு மண்டலம் 6, இரண்டாம் பரிசு மண்டலம் 2. சிறப்பாக செயல்படும் மாநகராட்சி முதல் பரிசு கோவை, இரண்டாம் பரிசு தஞ்சாவூர். சிறப்பாக செயல்படும் நகராட்சி முதல் பரிசு போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம், இரண்டாம் பரிசு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம், மூன்றாம் பரிசு விழுப்புரம் மாவட்டம். சிறப்பாக செயல்படும் பேரூராட்சி முதல் பரிசு திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம், இரண்டாம் பரிசு கரங்கல் கன்னியாகுமரி மாவட்டம், மூன்றாம் பரிசு செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம். இனி அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஆண்கள் பிரிவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு இமானுவேல் நெல்சன் ஏசா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஏ சரவணகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நிர்மல் கதிரவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's State Youth Award men's category is being presented to Thiru Emmanuel Nelson Isa, Tirupur District. Thiru A Saravanakumar, Toothukudi District, receiving the men's category award. The men's category award is also being presented to Thiru Nirmal Kadirvel, Salem District.
இனி அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றன. பெண்கள் பிரிவில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி மகாதேவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த செல்வி கே சிந்தா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The women's category award is being presented to Tirumati Rajeshwari Mahadevan, Mayiladuthurai district, and Selvi K. Sintha from Madurai district. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காவல்துறை அணிவகுப்பை நிறைவு செய்ய அனுமதி கோருவார்கள். அதனைத் தொடர்ந்து அணி வணக்கம் செலுத்துவார்கள். சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu has granted permission for the contingents to disperse to their respective places. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தற்பொழுது லெப்டினன்ட் கர்னல் கௌடம் ஆனந்த் சிங் தக்ஷின் பாரத் ஏரியா பிரவோஸ் பிரிவின் கட்டளை அதிகாரி மற்றும் சுபேதார் மேஜர் கே முருகன் மற்றும் குழுவினர் கொடியேற்ற குழு அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம். Lieutenant Colonel Todam Anand Singh, Commanding Officer, Dakshin Bharat Area Provost Unit, Zubaida Major K. Murugan and team, flag hoisting team, will take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. சுதந்திர திருநாளில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on the glorious occasion. இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்பொழுது மிக அழகான தருணம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகளை வழங்கி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister is now sharing a special moment with the children as sweets are distributed to them. தற்பொழுது குழந்தைகளுடன் உரையாடி தன்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள்.
Ladies and gentlemen, I think this is a very, very special moment because I think the Chief Minister of Tamil Nadu is distributing the sweets to all the special childrens. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகே விருதாளர்களுடன் தற்பொழுது புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். Our Honorable Chief Minister is now taking a photograph with the awardees. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகில் விருதாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். This is a very, very special moment for all the awardees. Our Honorable Chief Minister is now taking a photograph with all the awardees. அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக நின்றுவிடாமல் சமூகத்தின் கடைக்கோடி வரிசையில் நிற்கும் எளிய மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே மக்கள் நல ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், விளையாட்டு என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமையை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். On this special day, we extend our heartfelt thanks to our Honorable Chief Minister for hoisting the national flag, delivering the special address, and honoring distinguished citizens with awards. தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் கோட்டை கொத்தளத்திலிருந்து புறப்படுகிறார்கள். Our Honorable Chief Minister is extending his Independence Day greetings with the audience. தேசத்தின் பெருமையையும் சுதந்திரத்தின் மகத்துவத்தையும் போற்றும் இந்த இனிய நாளில் அனைவருக்கும் எங்களது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். Once again, we wish you all a very, very happy Independence Day. Good.